யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து இவரு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. இங்க என்ன பண்ற நீ? என்ன நீ எங்க இங்க? நீ எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். ஜஸ்ட் 2 minutes தான் ஆகுது உள்ள வந்து நானு. இவன் என்னங்க பண்றான்? எனக்கே தெரியாதுங்க அவன் வந்தது. அது எப்படி உனக்கு தெரியாது? உன் கடையில அவன் வந்து பொம்பளைங்க மசாஜ் பண்ற இடத்துக்கு வருவ நீ? உனக்கு என்ன வேலை? ஆம்பளை பொம்பளைன்ற பாகுபாடெல்லாம் என்ன கஸ்டமர்ல என்ன சொன்னாங்க? ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவறாங்க. என்னது கஸ்டமர்லாம்? என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்? மசாஜ் பண்றதுல அவ்வளவு நல்லா இருக்கா? எல்லாம் குத்துட்டு போறாங்க ராதா. டிப்ஸ் எல்லாம் கிடைக்குது எனக்கு. பணத்தை விட டிப்ஸ் தான் அவருக்கு அதிகமா. பிரியா, உன் டிப்ஸ்க்காக என் வாழ்க்கை பலி கொடுக்காதன்னு சொல்லிட்டேன். பிரியா, வாடி. மேடம் என்ன பண்றீங்க? நல்லா இருக்கேன். நீ இன்னும் வேலையே இல்லையா? கஸ்டமர் வரலையா யாரும்? இல்லப்பா, இன்னும் யாரும் வரல. அப்பாயின்மென்ட் இல்ல இன்னைக்கு. கஸ்டமரை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தா எப்படி வருவாங்க? உனக்கு தெரியாது, அப்ப உன்னை கஷ்டப்படுத்தி தான் அனுப்புறேனா? ஏன்னா நீ படுத்ததே இல்லையா? சரி, என்ன சர்வீஸ்? ஃபேஸ் ஆயிலியா இருக்கு. இங்க பாரு. என்ன பண்ணலாம்? ஃபேஷியல் பண்ணலாமா? ஃபேஷியல்லாம் எனக்கு வேண்டாம். நான் என்ன பண்ணிக்கிறீங்களா? நான் க்ளீன் அப் பண்ணிக்கிறேன். உனக்கு தெரியாதா? நான் ரெகுலர் கஸ்டமர் தானே உனக்கு. என்ன எப்பா நல்லா இருக்குடி, கடையெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்க. அப்படியா? थैंक यू. நல்லா இருக்கா? ப்ராடக்ட் எல்லாம் புதுசு புதுசா வந்திருக்கு பாத்தியா? தெரியுமே. ஏதோ எங்க இருந்து ஆட்டிய போட்ட? ஏதோ எங்க இருந்து ஆட்டிய போட்ட? ஆட்டிய போட்டதா? எரும மாடு. போய் சொல்லாத. உனக்கு இன்னொரு பார்லர் வச்சிருக்க ஃப்ரெண்ட் இருக்கா தானே? அவகிட்ட இருந்து சுட்டுன்னு வந்தது தானே எல்லாம் இதெல்லாம். இதுக்கு பேரு தான் ஆட்டைங்கிறது. சரி, ஃபேஷியல் பண்ணலாமா? பண்ணு. ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாடி. ஏன் அவ்வளவு அவசரப்படுற? கொஞ்ச நேரம் பேசிட்டு பண்ணலான்னு இருந்தேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா வந்தீங்க? நான் சாப்பிடுறியா? ஜூஸ் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஜூஸ் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் ஒரு பில்ல போடுவேன். வாங்க, அதானே எங்களுக்கு வேலையே. நாங்கெல்லாம் உஷாரா இருப்போம். என்ன ஒரு பிரைட்டா இருக்க? பிரைட்டாவா இருக்கேன்? ஆமா, பணமா? ஃபேஷியல்லாம் வந்திருக்குல்ல, அந்த அளவுக்கு பணம் சேருதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. சரி பண்ணு, சீக்கிரம் பண்ண வேற போகணும். என்னோட வீட்டுக்கார வரதுக்குள்ள வீட்டுல போய் இருக்கணும். உனக்கு தெரியும்ல அவனை பத்தி. பார்த்து சர்வீஸ் பண்ற சரியா? கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணி விடு. என்ன இங்க பாரு, பிளாக் சர்க்கிள்லாம் இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. அப்படியே எனக்கு ஹைப்ரோவும் பண்ணி விடணும். என்ன இது சவுண்டு? என்னது? என்ன சவுண்ட்? என்ன சவுண்ட் அடிக்கு? சவுண்ட் கேக்குது? யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து டேய், இவரு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. இங்க என்ன பண்ற நீ? என்ன நீ எங்க இங்க? நீ எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். ஜஸ்ட் 2 minutes தான் ஆகுது உள்ள வந்து நானு. இவன் என்னங்க பண்றான்? எனக்கே தெரியாதுங்க அவன் வந்தது. அது எப்படி உனக்கு தெரியாது? உன் கடையில அவன் வந்து ஏய், எது கத்திக்கிட்டு இருக்கேப்பா? இங்க என்ன பண்ணிட்டு? என்னடா இது ஒரே இத நாராசமா சவுண்ட் கேக்குது? என்னடா இது எங்க கேட்ட குரலா இருக்கேன்னு பார்த்தா நீதானே அது? எனக்கே தெரியாது ராதா, அவர் எப்ப வந்தாரு? ஏய், சூடா ஒரு காபி சொல்லுங்க. காஃபியா? என்னடா நடக்குது இங்க? பியூட்டி பார்லர்ல ஜென்ஸ் அலோடா? ஏய், என்ன உன் பிரச்சனை? காஃபியா? ஏய், என்ன காபி சுகர் கொஞ்சம் கம்மியா வரும். இதோ போட்டுட்டு வரேன். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லிட்டு போங்க. என்ன ராதா உனக்கு பிரச்சனை இப்ப? நீ என்ன வந்த வேலை என்னவோ அதை பாத்துட்டு போ. என்னவா உனக்கு? லேடிஸ் பார்லர்ல உனக்கு என்னடா வேலை? ஏன் காட்டுறமே. பார்லர் ஜென்ஸ் பார்லர்ன்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பலாம் எங்க ஆளுங்களும் போறாங்க. இங்க என்ன உனக்கு வேலை? அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. இங்க என்ன வேலை? அவங்க கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்டி. ஜென்ஸ்க்கு என்ன வேலை உள்ள? மசாஜ் பண்ற வேலை. மசாஜா? ஆமா, திடீர்னு ஏதாவது மசாஜ் வந்தாங்கன்னா நான் தான் பண்ணி விடுறேன் இப்போ. உனக்கு தெரியாதா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதா உனக்கு? பார்லர்ல என்ன பண்ணனும்ட்டு? ஜென்ஸ் முதல்ல அலோடே கிடையாது உள்ள. எப்படி நீ ஜென்ஸ் வேலைக்கு சேர்த்த? ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போல இருக்கு. ஏய், இத நம்பணுமா? மசாஜ் பண்றதுக்கு தான் நீ சேர்ந்திருக்க இப்ப நான். நீங்க மசாஜ் கூட நீ எப்படி பண்ணுவ? என்னவா பண்ணா நான் பண்ணுவேன். நீ ஓட உட்காரி உனக்கு மசாஜ் பண்ணி காட்றேன் பாரு இப்போ. நீ வாங்கி கட்டிக்க போற என்கிட்ட பாத்துக்கோ. என்ன புடவையா? யாரை கேட்டு இந்த வேலை நீ அவனுக்கு கொடுத்த? என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்கங்க வேலை வெட்டி இல்லாம இருக்கேன். நான் ஏதோ ஒரு நாள் வந்து மசாஜ் பண்ணதுல ஒரு ஆன்ட்டிக்கு பிடிச்சி போச்சான். அதனால அந்த ஆன்ட்டி சொல்லிச்சான், இவரே ரெகுலரா கூப்பிடுவாங்க, இவர் மசாஜ் பண்ணா நல்லா உடம்பு வலி எல்லாம் போகுது. ஏய், வேணா, நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். பொம்பளைங்க மசாஜ் பண்ற இடத்துக்கு வருவ நீ?
ஏய் உனக்கு என்ன வேலை? ஆம்பளை பொம்பளைன்ற பாகுபாடெல்லாம் என்ன கஸ்டமர்ல என்ன சொன்னாங்க? ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவறாங்க கஸ்டமர்லாம். என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்? மசாஜ் பண்றதுல அவ்வளவு நல்லா இருக்கா. எல்லாம் குத்துட்டு போறாங்க ராதா. டிப்ஸ் எல்லாம் கிடைக்குது சர்வீஸ் எனக்கு. பண்ணதை விட டிப்ஸ் தான் அவருக்கு அதிகமா. பிரியா உன் டிப்ஸ்க்காக என் வாழ்க்கை பலி கொடுக்காதன்னு சொல்லிட்டேன். பிரியா நீ பண்றது சரியான்னு கேட்க வராங்க ராதா. அவர் வேலை இல்லன்னு சொல்லி கேட்டாரு. என்னால முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ணேன். கேள. என்ன ஃப்ரீயா யூஸ் பண்ண பாக்குறியா? ஏய் என்னடி பேசுற? என்ன பேச்சு பேசுற? நீ சம்பளம் கொடுக்குற வேண்டிய ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபாய். சம்பளம் தரேன் ராதா. கேவலமா இல்ல இந்த வேலையை சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? எதுக்கு அசிங்கப்படணும்? இப்ப போலீஸ் கிட்ட சொன்னா உங்க கடையை எழுதி சீல் போடல. என்னடி பேசுற? அவங்க தெய்வம் எனக்கு, என் தங்கச்சிடி அவங்க. யாரு தெய்வம்? எனக்கு அவங்க வேலை கொடுத்த கடவுள்டி என் சாமி. வாழ்க்கைய என் குடியை கெடுக்க வந்த குடியா? குட்டி சாத்தா இது. ஏய் நீ அடிக்கிற சரக்குக்கெல்லாம் வந்து அவங்க உன்னை கெடுக்க மாட்டாங்க. பிரியா நான் உன்னை எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன் பிரியா. பிரியா நீங்க செய்யறது சரியா? அதானே நான் டென்ஷனா பேசிருக்கேன். சரியா சரியா சரி, இங்க புதைச்சிட்டு போயிடுவோம் பாத்துக்கோ. நீ மசாஜ் பண்றியா? மசாஜ் இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. ராதா வேணா பிரியா வேணா. இந்த பாரு Tension அதுவும் ஒரு கைத்தொழில் தாண்டி. எது கை தொழில? மசாஜ் பண்றது. இந்த வேலைக்கு மட்டும் தான் பிடிக்கல. வேலை கொண்டு கொடுத்துட்டு பிடிச்சுக்கிறியா? பிரியாமா மா தங்கச்சி பாரு நீ மன்னிச்சிரு. அன்னிக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா இருக்கு. நீ உட்காரு, உனக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி விடுறவா. உட்காரு. என்ன எனக்கே மசாஜா? எனக்கு என்ன மசாஜ் பண்ண தெரியுது? எனக்கே மசாஜ் சொல்லுறியா நீ? நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. செத்து போற நாயே. இந்த வேலை செய்து செத்து போயிடு. எங்கனா போய். எனக்கே அந்த வேலை பிடிக்கலன்றதுனால தான் நான் பார்லர் வைக்கல, ஒண்ணுத்தையும் வைக்கல. என்ன என்னடி என்ன ஒரு கைத்தொழில் பண்றது? கைத்தொழில் வந்து கத்துக்கொள்ள சொல்லிருக்காங்க. அது நீ வந்து பார்பர் ஷாப்ல போ. அந்த பிள்ளைய என் கூட பிறக்காத தங்கச்சி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்க. ஆ, அதுவும் யாராவது என்ஜினியர் ராதா. ஏய் வேணா வேணா வேணா, நான் இதெல்லாம் வாயில வந்துரும். அப்புறம் பாத்துக்கோ, நான் பொண்ணா அடக்கோடமா இருக்க மாட்டேன். அப்புறம் என்னடா இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரும்பும் கொடுத்து கடிக்கிறதுக்கு பணமும் தராங்கடி. நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. நாகர் நாயே, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. தொலைச்சு எனக்கு கட்டு. கஸ்டமர் என்ன சொன்னாங்க கேளு கேளு. கஸ்டமரா? ஆமா ராதா, ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்தாங்க ராதா. அவருடைய மசாஜுக்கு மயங்கி இங்கே தூங்கிட்டாங்க. தூங்கி நானே எழுப்பி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு அவரை கூடவே அனுப்பிச்சிருமா அப்படி சொல்றாங்க ராதா. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? என் புருஷன் தான் கிடைச்சாரு அவனுக்கு. போற வர கிழவிங்களுக்கு ஆன்ட்டிங்களுக்கு மசாஜ் பண்ண நல்லா உழ வச்சு என் வாழ்க்கைக்கு நீ. இன்னொரு தடவை அவனுக்கு மசாஜ் வேலை கொடுக்குற, இந்த வேலை கொடுக்க சொன்னா மலை காலை உடைச்சிரும் பாத்துக்கோ. ஏய் மெசேஜ் மசாஜ் உனக்கு. ஈவினிங் ஒரு கஸ்டமர் வராங்கடி. மெயினான கஸ்டமர், அவங்க முக்கியமான கஸ்டமர். 1000 டிப்ஸ் கிடைக்குது. 1000 ரூபாவா? ஆமா சொல்லுமா. ராதா ரெண்டு கஸ்டமர் ஒழுங்க மரியாதை போய் தொலைச்சு கட்டிடுவேன். வா வா, உனக்கு மசாஜ் நான் எப்படி பண்றேன்னு காட்டுறேன். வா எங்க? வா வீட்டுக்கு வாடா. இல்ல நீ இங்க வச்சு பண்ணு. இங்க பண்ண முடியாதா? அதுக்கு நீ என்ன ரத்தம் வர மசாஜ் பண்ணா? ஐயோ வர மாட்டேன். வாடான்னு. ஓ வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த அளவுக்கு மயக்கிட்டியா நீ? அது என் தங்கச்சின்ற. அவன் தங்கச்சி தான். வரவங்க போறவங்க எல்லாம் உன் தங்கச்சியா? கேள என்ன ஒரு ஆன்ட்டி இல்ல இப்படி பாரு சொல்றது கேக்குற அப்படின்னு சொல்லுது அந்த ஆன்ட்டி. ஆன்ட்டினா அப்படியே சொல்லும். அப்படியே சொல்லும். இன்னும் அதர அவளுக்கு வேலை கொடுத்தா தொலைச்சிருவ ராஸ்கல். ஏய் படி